ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 36வது ஸ்லோகத்தில் பகவான் நம்மளோட பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடலை எப்படி ஞானம்ன்ற ஓடத்தில் தாண்டணும்னு சொன்னார். இந்த 36வது ஸ்லோகத்தில் ஞானத்தை ஒரு ஓடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சு தான் அந்த பாவக்கடலை தாண்டணும்னு. இப்போ அடுத்து வர 37வது ஸ்லோகத்தை ஞானத்தை நெருப்பாக சித்தரிக்கிறாரு பகவான். அது எப்படிப்பட்ட நெருப்பு, எதெல்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். யதைதாம்சி சமித்தோக்னிஹ பஸ்மசாத் குருதேர்ஜுன ஞானாக்னிஸ் சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. யதா யதான்னு எப்போ வந்துச்சோ அப்போது ஏதோ ஒரு உதாரணம் எடுத்து காட்டுறாரு பகவான் அப்படின்னு அர்த்தம். யதா எப்படி, சமித்தக அக்னிஹி, சமித்தோக்னின்றது தான் சமித்தக அக்னிஹி, அதாவது கொழுந்து விட்டு எரியும் ஒரு நெருப்பு, தகன்னு எரியும் அந்த ஒரு நெருப்பானது. ஏதாம்சி எவ்வளவு விறகு கட்டைகள் இருந்தாலும், கூட்டங்களாக விறகு கட்டைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் பஸ்மத்சாத் குருதே எரிச்சு சாம்பலாக்கிடுது இல்லையா. ததா அதே போல ஞான அக்னிஹி ஞானம் என்னும் நெருப்பு, அறிவென்னும் நெருப்பு, சர்வ கர்மாணி எல்லா கர்மங்களையும், இந்த இடத்துல கர்மங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இல்லை, நம்மளுடைய அந்த கடமைகளில் கர்மாக்கள்னால் இந்த இடத்துல பாவங்கள் புண்ணியங்கள்னு ரெண்டத்தையும் சேர்த்து கர்மாக்கள்னு சொல்கிறாங்க. சரி, பாவத்தை அழிக்கணும், சரி எதுக்கு புண்ணியத்தை அழிக்கணும்? முன்னமே பார்த்தோம், முக்தி அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது பாவங்கள் புண்ணியங்கள் ரெண்டத்தையுமே தான் தொலைக்கணும். என்ன ஒரு வித்தியாசம்னா, பாவங்கள் இரும்பு சங்கிலி, புண்ணியங்கள் தங்கச்சங்கிலி, ரெண்டுமே நம்மளை கட்டி இழுத்து இந்த சம்சாரத்தில் சுற்றி வச்சுக்கிட்டே இருக்குன்றதுனால தான் ரெண்டத்தையுமே அழிச்சாதான் முக்திக்கு போக முடியும். அதனால சர்வகர்மாணி எல்லா விதமான பாவங்கள் புண்ணியங்களையும் பஸ்மசாத் குருதே எரிச்சு சாம்பலாக்கிடுது. எப்படி ஒரு நெருப்பானது விறகு கட்டைகளை எரிச்சு சாம்பலாக்குமோ அதே போல் ஞானம்னு அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த நெருப்பு நம்மளுடைய எல்லா பாவ புண்ணியங்களும் எரிச்சு சாம்பலாக்கிடும் அப்படின்னு. சரி, பாவங்கள் அப்படின்னாலே நம்ம அனுபவிச்சு தீரத்தானே வேணும். அது எரிச்சுட்டா அப்படியே போயிடுமா, பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால், யாருக்கு அந்த ஆத்மாவை பற்றின அந்த விஷயம் தெரியலையோ, அந்த ஆத்ம விஷயத்தை பற்றின அந்த அறிவு இல்லையோ, அவங்களுக்கு தான் பாவங்களெல்லாம் அனுபவிச்சு தீரணுன்ற அந்த ஒரு கட்டாயம். ஆனால் எப்போ அந்த ஆத்மாவை பற்றின அறிவு நமக்கு வந்துடுச்சோ, ஆத்ம ஞானம் வந்துடுச்சோ, அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாவங்களே செய்ய மாட்டாங்க. அப்படியே முன்னாடி செஞ்சுருந்தாலும் இப்போ அந்த அறிவு வந்துருச்சு இல்லையா, அதனால் அந்த ஆத்ம ஞானமே, அந்த ஆத்மாவை பற்றின அந்த அறிவே எல்லா பாவங்களையும் எரிச்சிடும் அப்படின்னு. சரி, இன்னொரு சந்தேகம் வரலாம். விறகு கட்டைகள்னால் எதுவும் நம்ம பார்க்க முடியும், தொட முடியும், எல்லாம் செய்ய முடியும். அதை எரிக்கிறதுன்னா நம்மளால் அதை ஒரு நினச்சி பார்க்க முடியுது, இல்லை நம்ம கண்ணால் கூட பார்க்க முடியுது. பாவங்கள்ன்றது நம்மளால் எதுவும் கையால் தொடக்கூடியதில்லையே, அதை எப்படி எரிக்க முடியும் அப்படின்னா, பாவத்துக்கு பயனான வர துன்பத்தை வரவிடாமல் தடுத்துடும். அதே போல் புண்ணியத்துக்கு பயனான அந்த இன்பம் இருக்கு இல்லையா, அதை வராமல் தடுத்துடுன்றது தான் பாவங்கள் புண்ணியங்களை எரிச்சிடும் அப்படின்றத பகவான் சொல்கிறாரு. அதனால் ஆத்ம ஞானம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஒருத்தவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. அதுதான் எங்கள் பகவான் சொல்ல வராரு. அப்போ ஆத்ம ஞானம் வந்துட்டால் அவங்க என்ன வேணாலும் செய்யலாமா, தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், அதை அழிச்சுக்கிட்டே இருக்குமா அந்த ஆத்மாவை பற்றின அந்த அறிவுன்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஏன்னா எப்போ ஆத்மாவை பற்றின அறிவு வந்துடுச்சோ, நான்றது இந்த உடல் இல்லை, நான்றது ஆத்மா, எப்படி இருந்தாலும் இந்த உடல் அழிய போகுது, நான்றது அகங்காரமே போயிடும், அப்போ பகவான் சொல்கிறதுக்காக தான் நம்ம எல்லாமே செய்கிறோம் அப்படின்ற அந்த நினைப்பு வந்துட்டு போகுது. எப்படி ஒருத்தவங்களால பாவம் செய்ய முடியும்? பாவமே செய்ய முடியாது இல்லையா. அதே போல் அதுக்கு முன்னாடி அந்த ஆத்ம அறிவு வரத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்த பாவங்களையும் அந்த ஆத்ம ஞானம் அழிச்சிடும். இனிமேல் அதுக்கு பயனான வரப்போகும் இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் வரவிடாமல் தடுத்துடும்ன்றது தான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.